सा शिवसिदम्बरं कार्तिकेयनाम संकीर्तनं शिवसुब्रह्मण्यों वल्लिकान्तस्मरणं शिवसुब्रह्मण्यों இணையார் திருவடி எந்தலை மேல் வைத்தல்மே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அணையார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ. திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும் களி ஆற வரும் ஆனை களல் நாளும் மறவாமல் ஒளி வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். கருணை ஒளி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிஞ்சகனார் மலர்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்தாள் ஒரு பொழுது நீங்காமல் எமதுளத்தின் சிரத்தில் ஓதியிடு நாவினில் என்று முன்னி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பெரும் கருணையினாலும் குருவருளும் திருவருளும் கூட்டிவிக்க மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளையும் வணங்கி உமாபதி சிவமையா அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி நாம் தொடர் சிந்தனையாக சிந்தித்து வைத்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த சிந்தனையை தொடங்க இருக்கின்றோம். இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் அடியன் முக்கரணங்களால் வணங்கி கொண்டு நாம் எப்பொழுதும் சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த சிவப்பிரகாசம் என்னும் சாத்திர நூலை சிந்திக்கலாம். நாம் இப்போ இந்த சாத்திர நூலில் இரண்டாவது பகுதியாகிய உண்மை பகுதியில் இருக்கிறோம். அந்த உண்மை பகுதியிலையுமே நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா 78 பாடல்கள் வரைக்கும் கடந்த வகுப்பில் முடிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம சிந்திக்க இருப்பது 79வது பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அப்போ இந்த 9வது பாடல் 79வது பாடல் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஞானத்தினால வரக்கூடிய பயனில் இருக்குது. நமக்கு இந்த ஆன்மாவுக்கு ஞானத்தினால வரக்கூடிய பயன் அது 71லிருந்து 89வது வரைக்கும் உள்ள பாடல்களில் இருக்குது. நாம் சிந்திக்க இருக்கிறது 79வது பாடல் தான் சிந்திக்க போகிறோம். அப்போ இந்த 2வது பகுதியை எப்படி பிரிச்சிருந்தாரு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். சரியா? என்னெல்லாம் அப்படின்னா அதை 7ஆ பிரிச்சிருந்தார். ஆன்ம இலக்கணம் என்ன, அவத்தை இலக்கணம் என்ன, உணர்த்தும் இலக்கணம்னா என்ன, சிவத்தின் இலக்கணம் என்ன, பயன் இலக்கணம். அதனால இந்த ஆன்மாவுக்கு விளையக்கூடிய பயன் இலக்கணம், பஞ்சாட்சர இலக்கணம், அணைந்தோர் தன்மை அப்படிங்கிறதுல நம்ம 4 இலக்கணங்களை முடிச்சிட்டோம். ஆன்ம இலக்கணம், அவத்தை இலக்கணம், உணர்த்தும் இலக்கணம் முடிச்சிட்டோம். சிவத்தின் இலக்கணம் இந்த 4ஐயும் முடிச்சிட்டு அதனால சிவத்தின் இலக்கணத்தினால விளைந்த பயன், சரியா, அந்த ஆன்மாவுக்கு விளைந்த பயன் இலக்கணத்துல நாம இப்போ சிந்தித்து கொண்டு இருக்கின்றோம். அதுலேயுமே 10 பாடல்கள் கிட்ட முடிக்க போறோம். சரியா? 71லிருந்து 78 வரைக்கும் முடிச்சு 8 பாட்டு முடித்து 79வது பாடல் சிந்திக்க இருக்கிறோம். இந்த 79வது பாடல் அடைபவர் சிவமே ஆகும் அது அன்றி தோன்றும் என்ற கடன் அது ஏது எண்ணின் முன்னம் கண்டிரார் தம்மை பின்னும் தொடர்வரும் அருளினாலும் தோன்றுமா காணார் ஆயின் உடையவன் அடிசேர் ஞானம் உணர்தல் இன்று அணைதல் இன்றே. இது நமக்கு பாடலாக வந்திருக்கிறது. சரியா? இதனுடைய பத உரையை முதல்ல சிந்திக்கலாம். அடைபவர் அப்படின்னா அந்த திருவருளை பெற்றவர்.
சிவமே ஆகும். அந்த திருவருளை பெற்றதுனால எப்படி ஆயிடுவாங்க? சிவமே ஆயிடுவர். அது அன்றி, அது அல்லாமல் தோன்றும் என்ற வேறொரு பயனும் தோன்றும் என்ற கடனது ஏது எண்ணில், அந்த முறைமை என்ன என்றால், முன் நிலையாகிய அந்த பந்த தசையில், இதுக்கு முன்ன நின்ன நிலையில் தம்மை கண்டிரார், அந்த தேகாதிகளையே பற்றி அவற்றின் வேறாய் ஆன்மாவின் வியாபகமான சொரூபத்தை காணாமல் இருந்தார்கள். அப்போ அந்த தேகத்தை மட்டும் பற்றி அதற்கு வேறாய், ஆன்மாவுக்கு வேறாய் இருக்கக்கூடிய அந்த சொரூபத்தை காணாமல் இருந்தார்கள். சரியா? பின்னும் திருவருள், சரியா, வசமாதலாகிய முக்தி அல்லது அந்த சுத்த நிலையிலும் தொடர்பு அரும் கிட்டுதற்கு அறிய அருளினாலும் இந்த சிவஞானத்தினாலும் தோன்றுமா காணாமல் இருந்தால், உடையவன் அந்த சிவனுடைய அடிசேர் ஞானம், அந்த திருவடியாகிய சிவானந்தத்தை சேர்தற்கு காரணமான அவன் ஞானத்தை உணர்தல் இன்று, அறிதல் இல்லை, அணைதல் இன்று, கூடுதலும் இல்லை அப்படின்னு இதுக்கு பதவுரை சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். அப்போ முதல்ல அடைபவர் சிவமே ஆகும். சரியா? அடைபவர் சிவமே ஆகும். அந்த வரியை நம்ம பார்க்கலாம். அப்போ அப்படி அடைபவர் சிவமே ஆகும் அப்படின்னா அடங்கி அதில் மன்னி விடணும். சரியா? அதில் அடங்கி மன்னிவிட்டால் அந்த சிவத்தை தவிர வேற எதையும் அறிய மாட்டான். சரியா? அப்போ நமக்கு அதில் அடங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதில் என்ன ஆயிரும்? சிவத்தை தவிர வேற எதுவுமே இருக்காது. இப்போ நமக்கு முக்தி வேணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்? அன்பு நிலை வேணும்னு சொல்கிறோம். சரியா? அந்த அன்பு நிலைங்கிறது எது? பெருமானிடத்தில் அடங்குவது தான். சரியா? அதான் திருவருட்பயனில் 80ல் சொல்லுவார், இன்பில் இனிது என்றல் இன்று உண்டேல் இன்று உண்டாம். அன்பு நிலையே அது. இன்னைக்கு நமக்கு அந்த முக்தி நிலை வேணும் அப்படின்னா இன்னைக்கே கிடைக்கும். சரியா? ஆனால் எப்படி கிடைக்கும் அப்படின்னா அன்பு நிலை. அப்போ சிவத்துக்குள்ள அடங்கணும். அதுதான் இதுலையும் சொல்றாரு, அடைபவர் சிவமே ஆகும். நமக்கு முக்தி இன்னைக்கே கொடுக்கறதுக்கு பெருமான் தயாரா இருக்கிறாரு. ஆனால் வாங்கிறதுக்கு நாம யாரும் தயாரா இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாரும் எதுல நோக்கி இருக்கோம்? உலகத்தை நோக்கி இருக்கிறோம். உலகத்துல இச்சை இருக்கிறது வரைக்கும் அவர் தரவே மாட்டார். சரியா? அதை வாங்கணும் அப்படின்னா அந்த உலக இச்சை போகணும். அந்த உலக இச்சை போயிருச்சுன்னா அவர் கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கின்றார். அதனாலதான் சொல்றாரு, இன்னைக்கே உங்களுக்கு முக்தி வேணும்னா இன்னைக்கே உண்டு. அது அந்த திருவருட்பயன் 80ல் சொல்றாரு. சரியா? இன்பில் இனிது என்றல் இன்று உண்டேல். இன்னைக்கு வேணும்னா இன்று உண்டாம், அதுவும் உண்டு. சரியா? அன்பு நிலையே அது. அப்ப நம்மளுடைய விருப்பம்தான். அப்ப நம்ம யாருக்கும், அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம யாருக்கும் முக்தி அடையணுங்கிற இச்சை இல்லை அப்படிங்கிறத அதுல சொல்றாரு. சரியா? அதான் சேரமான் பெருமானும் சொல்றாரு. சரியா? பொன்வண்ண தந்தாதியில சொல்றாரு, நமக்குன்னு ஒண்ணு என்ன கிடையாது? ஞானம் கிடையாது. நமக்குன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே சிவஞானம் தான். அப்ப அவனுக்குள்ள அடங்குனாதான் அது கிடைக்கும். சரியா? நமக்குன்னு தனியா வண்ணம்னு கிடையாது. அதான் சொல்றாரு, பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி ஒளிந்திலங்கும் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை வெள்ளிக்குன்றம் தன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால்விடை தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கே அப்படின்னு சொல்றாரு. நமக்குன்னு தனியா என்ன கிடையாது? ஒரு வண்ணம் கிடையாது. உன் வண்ணம் தான் என்னுடைய வண்ணம், பெருமானுடையதான் நம்மளுடையது. அதான் தந்தை அறிவு மகன் அறிவு அப்படின்னு சொல்றது. சரியா? ஒருத்தன் மகனுக்குள்ள அறிவுன்னு பார்த்தா எப்படி இருக்கும்? அவனுடைய அப்பாவினுடைய அறிவு தான். சரியா? அதனுடைய அறிவு தான் இங்க இருக்குது அப்படின்னு சொல்ற. அப்ப நம்ம அப்பான்னா யாரை சொல்றது? சிவபெருமானை சொல்றது. சரியா? சிவபெருமானுடைய அறிவு தான் நம்மளுடைய அறிவு. அப்ப அவனிடத்தில் அடங்கினா அவனுடைய அறிவு நமக்கு முழுமையாக வந்துவிடும் அப்படின்னு சொல்றதுதான். அப்போ இந்த அறிவு நமக்குன்னு தனியா அறிவு கிடையாது. அப்ப அவனை போய் சேரணும் அப்படின்னா அவனை எங்க தேடுறது? யார்கிட்ட கேட்கறது அப்படின்னா அது திருவம்பாவையில 10வது பாட்டுல
சரியா? யார்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னா கோயில் பினா பிள்ளைகள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? பாதாளம் ஏழெனுங்கே சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்று அல்லன் வேத முதல் விண்ணோரு மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டர் உளன் கோதில் குலத்தரந்தன் கோயில் பினா பிள்ளைகான் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்ப அவர்கிட்ட போய் கேட்டா ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர் ஆறு உற்றார் ஆறு அயலார் ஏது அவனை பாடும் பரிசு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். அப்ப அடியார்கள்ட்ட கேட்கணும். அப்ப அடியார்கள்ட்ட கேட்டா பெருமான் எங்க இருக்காருன்னு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்ப நம்ம இந்த உலகத்துல பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா நிறைய திருவாசக குழு இருக்குது. சரியா? இந்த உளவார பணிக்குழு இப்படி குழுக்கள்லாம் நிறைய இருக்குது. இவங்கெல்லாம் போய் சொன்னா நாங்க தான் சிவனடியார் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அவங்க அடியார் அப்படின்னா நான் தான் அடியார்னு சொல்லவே கூடாது. நான் ஒரு சிவனடியார்னு யாரும் தன்னைத்தானே சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அவங்க சிவனடியாரே கிடையாது. சரியா? சிவனடியார்னு யாரு சொல்லணும் அப்படின்னா நம்ம நடந்து கிடக்கூடிய விதத்தை பார்த்து மற்றவங்க சொல்லணும். இவங்க திருவாசகம் படிக்கிறாங்க, இவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, இவங்க உளவார பணி, இவங்கெல்லாம் பெருமானுக்கு அன்பர்கள், இவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, இப்படிப்பட்டவங்கன்னு அவர்கள் பார்த்து சொல்லணும். ஆனா இங்க எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? தம்பட்டம். நான் தான் சிவனடியார், நாங்கெல்லாம் சிவபுராணம் திருவாசகம் படிக்கிறோம், நாங்க பெரிய சிவனடியார். சரியா? எங்களுக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படி சொன்னாலே அவங்க சிவனடியாரே கிடையாது. அப்ப அவங்ககிட்ட இன்னும் என்ன வரலன்னு அர்த்தம்? பணிவு வரவில்லை என்று அர்த்தம். சரியா? ஆனா எல்லா சிவனடியார் கூட்டத்திலையும் பாருங்க, அவங்க சொல்றது மட்டும்தான் கேட்கணும், வேற யாரு சொல்றது யாரும் கேட்க கூடாது அப்படிங்கிற நிலை தான் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிற கண் கூட பார்க்கறதுனால சொல்றோம். சரியா? அப்போ ஒரு சிவனடியார் அப்படின்னா நான் அடியாருக்கும் அடியேன். அப்ப அடிமைகள் எக்கி பேசுறதோ நான் சொல்றதுதான் கேட்கணும்னதோ அப்படி இருக்கக்கூடாது. சரியா? ஆனா இங்க எல்லாம் அப்படிதான் இருக்கு. அப்ப அவங்ககிட்ட போய் கேட்டாலும் பெருமானை தெரிஞ்சுக்கிட முடியாது. சரியா? உண்மையான அடியார்கள் இடத்துல போய் கேட்கணும். அப்படி கேட்டா அவங்க சொல்லுவாங்க வழி. அதுதான் சொல்றாரு. சரியா? அப்ப அடியார் தான் யாரு? பெருமானை காட்டக்கூடிய கண்ணாடி. சரியா? அப்ப அடியார்கள் உள்ளத்துல இருக்கிறதுனால அடியார் வடிவத்தில் அவ இருக்கிறா. அப்ப அவர்கள் தான் கண்ணாடி. அதனாலதான் இங்க சொல்றாரு அடைபவர் சிவமே ஆகும். அப்படி அடைஞ்சாச்சு அப்படின்னா சிவமாம் தன்மை பெறுவதுதான். அப்ப அந்த சிவமாம் தன்மை பெறுவதுதான் என்னது? பெருவாழ்வு அப்படின்னு சொல்றாரு. இது சேக்கிலார் பெருமான் சொல்றாரு. சரியா? பெரிய புராணத்துல மெய்ப்பொருள் நாயனார் புராணத்துல சொல்றாரு. அப்ப சிவமாம் தன்மை பெறுவதுதான் பெருவாழ்வு. சரியா? அப்ப இந்த உலகத்துல இல்லாத வாழ்வு அதுதான் பெருவாழ்வு. இங்க இருக்கிறதெல்லாம் சிறுமைப்பட்ட வாழ்வு அப்படின்னு சொல்றோம். அதான் அந்த மெய்ப்பொருள் நாயனார் இதுல சொல்றாரு, உங்கள் நாயகனார் முன்னம் உரைத்த ஆகம நூல் மண்மேல் எங்கும் இல்லாதது ஒன்று கொண்டு வந்தேன் ஏம்ப அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த உலகத்துல இல்லாதது ஒரு ஆகம நூல், இதெல்லாம் கிடைக்காத ஒரு அரிய பொருள், அப்படி கொண்டுட்டு வந்தேன் அப்படிங்கிறதுனாலதான் அவன் என்ன சொல்றாரு? அதுதான் எனக்கு பெரும் பேரு, பேரு எனக்கு இதன் மேல் உண்டோ அப்படின்னு மெய்ப்பொருள் நாயனார் அந்த முத்தநாதனை பார்த்து சொல்வார். சரியா? அதுதான் பேரு, அதான் பெருவாழ்வு அப்படின்னு சொல்றது. அதான் அடைபவர் சிவமே ஆகும். அப்ப அந்த பெருவாழ்வை பெறுவதுதான், அதுதான் பெருமணம் அப்படின்னு சொன்னது. சரியா? நல்லூர் பெருமணம் சொன்னமா இல்லையா? அப்ப அங்க நல்லூர் பெருமணம்னா என்னது? பெருமான்ட்டு போய் சேர்றது தான், அதுதான் பெருமணம். சரியா? இங்க நடக்கக்கூடியதெல்லாம் சிறுமணம், அதெல்லாம் சிறுமைப்பட்டது. சரியா? திருமணம் கொள்வது சிறுமணம். இங்க உடலும் உடலும் சார்வது, அங்க பெருமானிடத்தில் உயிரும் உயிரும் சார்வது, அதுதான் பெருமான். சரியா? பெருமணம் அப்படின்னு சொல்றது. சரி, அது அன்றி தோன்றும் என்ற கடன் அது ஏது? அந்த சிவமாம் தன்மை பெறுவதுன்னா சிவஞானமே வடிவாய் இருப்பாங்க. அது அல்லாமல் சிவஞானம் பெறுவதோடு கூட அவங்களுக்கு வருகிற தன்மை எப்படிப்பட்டது அப்படின்னா எண்ணின் முன்னம் கண்டிரார் தன்மை பின்னும் தொடர் வரும் அருளினாலும்
தோன்றுமா காணாராயின் உடையவன் அடிசேர் ஞானம் உணர்தல் இன்று அணைதல் இன்றே. அப்ப அந்த சிவஞானம் விளங்கும் பொழுது ஆன்மாவை தரிசிக்கணும். சரியா? ஆன்மாவை தரிசிக்கணும். அதான் எண்ணின் முன்னம் கண்டிரார் தம்மை பின்னும். அப்ப அந்த தன்னை தரிசிக்கலனா ஞானமும் வராது, ஆனந்தமும் வராது. அப்ப நம்மளை இந்த ஆன்மாவை தரிசிக்கணும். சரியா? அப்ப இந்த ஆன்மா பெருமான் பெருமானுக்குள்ள அந்த சிவஞானத்துக்குள்ள இந்த ஆன்மாவை காட்டுவான். பாரப்பா, இதுதான் உன்னுடைய லட்சணம். லட்சணம்னு இலக்கணம். நீ இப்படிப்பட்ட தன்மையில் உள்ளவன். சரியா? இவ்வளவு இழிவா இருக்கக்கூடியவன். ஆனா நீ என்னுடைய ஞானத்தை வச்சுக்கிட்டு எனக்கு தான் ஞானம் இருக்குதுன்னா சொல்லிக்கிட்டு தெரிஞ்சியே அப்படின்னு இந்த ஆன்மாவின் உண்மை இயல்பை அந்த சிவபெருமான் அவனுடைய ஞானத்துக்குள்ள இருந்து காட்டுவார். சரியா? அப்படி காட்டும் பொழுது அது ஒரு க்ஷண பொழுதுல நிகழக்கூடியது. அந்த நேரத்துக்குள்ள, அந்த நேரம் குறைவா இருக்கும், அதுக்குள்ள அதை பண்ணணும், தரிசிக்கணும். சரியா? அப்படி தரிசித்து விட்டால் இந்த ஆன்மா அடங்கிவிடும். இந்த ஆன்மா அடங்கிவிடும். அப்படி தரிசிக்காத பொழுது இந்த ஆன்மாவுக்கு என்ன ஆகாது? அந்த முழுமையான ஞானமும் வராது, ஆனந்தமும் வராது அப்படின்னு சொல்றார். சரியா? அப்ப ஆன்மாவை எப்ப பார்க்கும் அப்படின்னா அது முதல்ல பொது காட்சியில தான் பார்க்கும். சரி, அந்த சிவத்துக்குள்ள ஆன்மாவை எப்ப பார்க்கும்? பொது காட்சியா பார்க்கும். அப்ப நம்ம சிவஞானத்துல அழுந்திட்டோம் அப்படின்னா திரும்ப இந்த ஆன்மாவை பார்க்க முடியாது. சரியா? இப்ப நம்ம வகுப்பறைக்கு போறோம். சரியா? வகுப்பறைக்கு போகும்போது ஒரு 20 பேர் இருக்கிறாங்கன்னா அப்படி யாரெல்லாம் வந்திருக்கான்னு இப்படி தலையை ஆட்டி அங்க திரும்பி பார்ப்போம். சரியா? அப்படி பார்த்துட்டு நம்ம இருக்கையில போய் இருந்த பிறகு திரும்ப போய் திரும்பி பார்த்துலாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா ஆசிரியர் சொல்லக்கூடிய கருத்தை உள்வாங்க நேர்முகமா அங்க பார்த்து உட்கார்ந்துருப்போம். சரியா? உட்கார்ந்துக்கிட்டு நோட்டும் கையுமா இருந்து எழுதுவோம். அதுக்கடுத்து யாரு வந்தா யாரு போனா அதெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்ம எல்லாம் மேல் பூனைகள். சரியா? நல்லவர்கள், பெருமான் மேல இச்சை உண்டு, அதனால படிக்கிறதுல ஆர்வம் இருப்போம். அதுக்கடுத்து அவங்க வந்தாங்களா இவங்க வந்தாங்களாங்கிறதெல்லாம் நம்ம சிந்தைக்குள்ள கொண்டுட்டு வரமாட்டோம். அது போலதான் இங்க பெருமான் நமக்கு அந்த ஒரு தடவை காட்சி கொடுப்பார். சரியா? அந்த ஆன்மாவை பார்க்கறதுக்கு அந்த அனுமதி கொடுப்பார். அப்படி அனுமதி கொடுக்கும் பொழுது அது பொது காட்சியா பார்க்கும். பொதுமையில ஏ அப்பா இப்படியா அப்படின்னு பார்க்கும். சரியா? அந்த பார்த்த மாத்திரத்துல முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்து மறுபடியும் என்ன ஆயிரும், அதை நம்ம அழுந்த ஆரம்பிச்சிருவோம். பொது காட்சியில பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும், ஓ நம்ம லட்சணம் இவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சிட்டு அப்படின்னா மறுபடியும் திருவடியில அழுந்திருவோம். அந்த திருவடியில அழுந்திட்டோம் அப்படின்னா மறுபடியும் இந்த ஆன்மா என்ன ஆகாது, ஆன்மாவை பார்க்காது, மற்றதெல்லாம் மறைஞ்சிரும். அப்போ அந்த சிகாரத்துக்குள்ள அழுந்தி விடுவோம். சரியா? சிகாரம் மட்டும்தான் நமக்கு தெரியும், மற்றதெல்லாம் மறைந்து விடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது சொற்ப நேரம் அப்படிங்கிறதுனாலதான் அதுக்கு என்ன பண்ணுது, ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. சரியா? அந்த சொற்ப நேரத்துக்குள்ள பார்க்கலன்னா மறுபடியும் அழுந்தவும் மாட்டான், அதையும் பார்க்க மாட்டான். இங்க மறுபடியும் இவனுக்கு பெருமான் மேல அழுந்தவும் முடியாது, அந்த நிலையை ஆகிவிடுவான். சரியா? இன்பம் கிடைக்காது, ஒழுங்கான இன்பம் கிடைக்காது. அதனாலதான் தன்னை பெருசா நினைக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் பெருமான் என்ன பண்றாரு, அவரை பெருமானை உயர்வாக கருதணும். ஏன்னா பெருமான் தானே எல்லாத்துக்கும் சிறந்தவர், அவரை அனுபவிக்கணும். அப்ப அவருடைய அன்பு தெரியணும், அவருடைய கருணை தெரியணும். அதுக்காக இவனுடைய சிறுமையை காட்டி மற்றதை காட்டுறாரு. சரியா? அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. அப்ப ஆன்மா தரிசனம் பண்றது கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறதா இதனுடைய அர்த்தமா இருக்குது. அடுத்த பாட்டுல சொல்றாரு, இந்த சாக்கிர அதீதத்தை சொல்றாரு. பொற்புரு கருவியாவும் புணராமே அறிவிலாமை சொற்பெரும் அதீதம் வந்து தோன்றாமே தோன்றி நின்ற சிற்பரம் அதனால் உள்ள செயல் அறுத்திட உதிக்கும் தற்பரம் ஆகி நிற்றல் சாக்கிர அதீதம் தானே. பொற்புரு அப்படின்னா இந்த அழகினையுடைய, கருவியாவும் 36 தத்துவங்களும், இதெல்லாம் கருவிகள் தான். இதெல்லாம் எப்படி இருக்குது, அழகான கருவிகள், அழகினை உடைய கருவிகள். சரியா? புணராமே பொருந்தி
விகற்பியாமலும் அறிவு இல்லாமை இந்த அறிவற்ற நிலை என்ற சொல் பெறும் அதீதம் அந்த சொல்லப்பெறுகின்ற கேவலம் அதீதம்ங்கிறது கேவலம் அந்த கேவலத்திலும் வந்து தோன்றாமை வந்து கூடி மயங்காமலும் அப்போ இந்த 36 கருவிகள் பொருந்தி இருந்தாலும் அதுல நம்ம அழுந்தாமலும் சரியா இன்னொரு நிலை அப்ப கருவியில இல்லை அப்படின்னா என்ன ஆயிடுவோம் நம்ம கருவி இல்லைன்னா கேவலத்துக்கு போயிடுவோம் அந்த நிலையும் இல்லாமல் அப்ப இந்த ரெண்டு நிலையும் இல்லாமல் அப்படின்னு இங்க சொல்றாரு மயங்காமலும் தோன்றி நின்ற தன்னிடத்தில் விளங்கி நின்ற சிற்பரம் அதனால் அந்த மேலான சிவஞானத்தால் உள்ள செயல் ஆன்மாவின் செயலாகிய அகப்பிரம ஞானத்தை அறுத்திட அறுத்தி எறிய தற்பரம் உதிக்கும் அப்போதே அந்த மேலாகிய சிவம் பிரகாசிக்கும் ஆகி நிற்றல் அப்படி சிவம் தானேயாய் ஏகனாகி நிற்றலே சாக்கிர அதீதம் அந்த சாக்கிராதீதம் என்பது கருவியாவும் கூடாமே அந்த சகலப்படாமல் அதீதம் வந்து தோன்றாமே அந்த கேவலமும் படாமல் சிற்பரம் அந்த அனுக்கிரக சக்தி சரியா அந்த பராசக்தி அது வந்து இதாகுது அப்படின்னு சொல்றாரு அதான் அந்த பாட்டுல சொல்றாரு சாக்கிரம் அதீதம் தானே அப்போ சகல கேவலப்படாமலும் தற்போத சேட்டையின்றியும் சிவத்தோடு ஏகனாகி நிற்பதுதான் என்னது சாக்கிர அதீதம் அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டுல சாக்கிர அதீதம்ங்கிறது எப்படி அப்படிங்கிற சொல்றாரு உடம்போடு இருக்கிறது சரியா உடம்போடு இருக்கிறது என்னது சகல நிலை உடம்போட இருக்கிறது சகல நிலை இந்த உடம்போட இருக்கும் பொழுதே அந்த உடம்பு உணர்வு இன்றி நீங்கி நிற்கிறது சரியா அது யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அப்படி இருக்கிறோமா அப்படின்னா நம்ம அப்படி இருக்கலை சரியா நம்ம கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிருது நமக்கு முட்டு வலி வந்துடுது கைகால் உளைச்சல் வந்துடுது சோர்வு வந்துடுது இது எல்லாம் வந்துடுது அப்போ நம்ம அதில் அந்த நிலைக்கு போகலை அப்போ அது யார் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அது ஞானிகள் சரியா அவங்க கருவிகளோட தான் இருப்பாங்க கருவிகளோடு இருந்தாலும் அந்த கருவிகளை நீங்கி நிற்கிறாங்க சரி கருவிகளை நீங்கியாச்சு அப்படின்னா என்ன நிலை நம்ம படிச்சிருக்கிறோம் கருவி இல்லைன்னா கேவலம்னு படிச்சிருக்கிறோம் கருவிகளோட இருந்தா சகலம் அப்படின்னு படிச்சிருக்கிறோம் சரியா ஆனா அவங்க கருவிகளோடு இருந்தாலும் அது நீங்கி நிற்பாங்க அப்ப கருவியும் இருக்கு ஆனா அது பயன்பாட்டில் இல்லாம அந்த கேவலத்தில் இருந்தது மாதிரி பயன் இல்லாம இருக்குது கருவியை உபயோகப்படுத்தாத அப்படி ஒரு நிலையில இருக்குது அது எப்படி அப்படிங்கறத இதுல சொல்றாரு பொற்புறு கருவியாவும் புணராமே அறிவிலாமை சொற்பெரும் அதீதம் வந்து தோன்றாமே அப்படின்னு இந்த ரெண்டையுமே சொல்றாரு பொற்புறு அப்படின்னா நமக்கு அறிவை விளக்கக்கூடிய கருவி பொலிவுன்னா ஒளி சரியா அப்ப அறிவை விளக்கக்கூடியது அப்ப அந்த நம்ம மாயையை ஒளின்னு தான் படிச்சிருந்தோம் சரியா அப்ப நமக்கு அறிவை விளக்கக்கூடிய கருவிகளோட நம்ம சேரலை சரியா கொடுக்கக்கூடிய கருவிகளோட நம்ம கூடவும் இல்லை நமக்கு அறிவை தரக்கூடிய அந்த கருவிகளோட நம்ம சேரலை அப்ப பொற்புறு கருவியாவும் யாவும்னா முற்றுமை சரியா எல்லாம் அப்ப ஒரு கருவி கூட நம்ம சேரலை யாவும் புணராமே அப்ப கருவிகளை விட்டுட்டா நம்ம கருவிகளை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னு சொல்லி பார்த்தோம் கேவலம் வரும்னு பார்த்தோம் சரியா ஆனா இங்க கேவலமும் வரலை சொற்பொரும் அதீதம் வந்து தோன்றாமை கருவிகளை விட்டாச்சு ஆனா கேவலமும் வரலை சரியா கருவிகளை விட்டாச்சு அப்படின்னா கருவிங்கிறது ஒளின்னு பார்த்தோம் அப்ப விட்டாச்சுன்னா என்ன ஆயிரும் ஒளி போயிருச்சுன்னு அர்த்தம் சரியா விளக்கெல்லாம் அணைச்சாச்சு ஆனா விளக்க அணைச்சாலும் இங்க இருட்டு வரல நம்ம இப்ப வீட்டுல விளக்க அணைச்சிட்டோம் ஆனா இருட்டு வரணுமா வரக்கூடாதா வீட்டுல விளக்க அணைச்சா இருட்டு தான் வரும் ஆனா விடிஞ்ச பிறகு அணைச்சா இருட்டு வராது புரியுதா அப்போ இங்க விடிஞ்சாச்சுன்னு அர்த்தம் இங்க கருவிகள் இருக்கு
ஆனால் அதனால பயன் இல்லை, அதை அணைச்சாச்சு. சரியா, அதை விட்டு நீங்கியாச்சு. அப்போ நீங்கியாச்சுன்னா அது அணைத்தாச்சுன்னு அர்த்தம். கருவிகளை அணைச்சாச்சுன்னா இருள் வரணும், ஆனால் இங்கே இருள் வரலை. அப்போ இங்கே அறிவு விளங்கிருச்சு, அந்த அருள் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம பகலில் சாயங்கால பொழுதுல விளக்கு வச்சிருக்கிறோம், அந்த விளக்கு அணைச்சிட்டோம்னா இருட்டு வந்துடும். சரியா, ஆனால் அதே இது விளக்கு இருக்குது, அணைச்சிட்டோம், ஆனால் இருள் வரலை அப்படின்னா சூரிய ஒளி வந்துருச்சுன்னு அர்த்தம். அது பகல்ல. அதுபோல் இந்த ஆன்மாவுக்கு இந்த உடம்பு இருக்குது, இது கருவி, இதுதான் ஒளி, இதை வச்சு தான் நம்ம அறிவோம். ஆனால் இதை அணைஞ்சு இதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம செத்து போயிடுறோம். சரியா, அப்போ கருவிகள் எல்லாம் நீங்கிருது. நீங்கிருச்சுன்னா நம்ம மறுபடியும் எங்கே இருந்தோம், கேவலத்துக்கு போயிருந்தோம். வேற மறுபடியும் உடம்பு கொடுக்கும்போது தான் மறுபடியும் சகலத்துக்கு வர்றோம். இதான் பிறந்து மறுபடியும் இறந்து பிறந்துன்னு மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அறிவு விளங்காமல் போயிடும். கருவி போயிருச்சுன்னா அறிவு விளங்காது. மறுபடியும் எப்போ கருவி கிடைக்கும் அப்போ தான் அந்த அறிவு விளங்கும். சரியா, அதனால தான் கருவியை விடக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதனால தான் தற்கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். தற்கொலை பண்ணிட்டாங்க, சூசைட் அட்டம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கருவி போயிருச்சு, அறிவும் விளங்காது. ஆனால் இங்கே தான் காற்றா அலைவாங்க. சரியா, எவ்வளோ வருஷங்கள் இருக்கணும்னு இருக்குதோ அவ்வளோ வருஷங்கள் இருந்து தான் ஆகணும். அது ரொம்ப பெருந்துன்பம். சரி, அதனால தான் கருவிகளை விடக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்போ கருவிகளை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிடுது, இருள் வந்துடுது. ஆனாலும் இந்த நிலையில் சரியா கருவிகளை விடுறோம், ஆனாலும் இருள் வரலை. ஏன் அப்படின்னா நமக்கு அருளோடு நிற்கிறோம். சரியா, இப்போ பகலில் நிற்கிறோம், லைட்டை ஆஃப் பண்ணுறோம், வீட்டில் கிடக்கிற லைட் எல்லாத்தையும் சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணுறோம். எது நமக்கு துன்பம் வருதா, இருள்னு ஒரு பயம் இருக்கா? இல்லை, ஏன்னா நம்ம வெளிச்சத்தில் நின்றுக்கிட்டு அந்த லைட்டை ஆஃப் பண்ணுறோம். அதுபோல இங்கே நம்ம அருளோடு நிற்கிறதுனால அந்த கருவிகளை விட்டாலும் நமக்கு என்ன வரல, அதீதம் வரலை. சரியா, அப்போ நம்ம கருவிகளோடையும் சேரலை, அதீதமும் வரலை. அப்படி இருந்தாலும் நமக்கு எப்படி இருக்குது, வெளிச்சம் இருக்குது. அதான் தோன்றி நின்ற சிற்பரம் அதனால் உள்ள செயல் அறுத்திட. நமக்கு உள்ள செயல் தோன்றிட அப்படின்னா நம்ம வெளிப்பட்டு, இதுவரைக்கும் வெளிப்படாமல் இருந்துச்சு எது, அந்த சிற்பரம், தோன்றி நின்ற சிற்பரம். சரியா, வெளிப்படாம இருந்துச்சு, இப்போ வெளிப்படுது. எதனால அப்படின்னா நம்ம பாசத்தை விட்டு நீங்கிட்டோம். பாசத்தில் இருந்ததுனால வெளிப்படாம இருந்துச்சு, இப்போ பாசத்தை விட்டுட்டோம், அதனால நமக்கு வெளிப்படுது. சரியா, வெளிப்பட்டு அப்ப நம்ம இது நமக்கு மாறி மாறி நிகழும். எப்படி நிகழும் அப்படின்னா ஒரு சில நேரம் வெளிப்படும், ஒரு சில நேரம் வெளிப்படாம இருக்கும். அது பூஜையில இருக்கும்போது பெருமான் வெளிப்பட்டுக்கிட்டு இருப்பார். சரியா, அந்த பூஜையை விட்டு கலைஞ்சி வெளியில வந்துட்டோம், அந்த உலகத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன ஆயிருதோம், மறுபடியும் அவர் மறைஞ்சுக்கிடுறார். அதான் தோன்றி நின்ற சிற்பரம், அது நீங்காது நின்ற சிற்பரம். சரியா, நம்ம அறிவுக்குள்ளதான் இருக்குது, அதான் உயர்ந்த சிவஞானம், அதான் சித்து, அதுதான் அறிவு. சரியா, அப்படிப்பட்ட அறிவு என்ன பண்ணுது அப்படின்னா உள்ள செயல் அறுத்திட உதிக்கும் தற்பரம். இந்த உள்ள செயல் என்பது அப்படின்னா இந்த பாசஞான பசுஞானங்களை அறுத்திட. சரியா, அந்த ரெண்டிலிருந்து நீக்கிட. அப்ப அந்த சிவஞானம் சரியா அதை நீக்கிறதுனால அறுத்திட உதிக்கும் தற்பரம். சரியா, அப்படி அது உதிக்கிறது. சரியா, அந்த ரெண்டு ஞானத்தை நீக்கிறதுனால சரியா அறுத்திட அப்படிங்கிறதுனால என்ன சொல்றாரு, வேரோடு களைந்திட. சரியா, அந்த மலை வாசனை கூட வரக்கூடாது. சரியா, வாசனை கூட வராம களைந்திட உதிக்கும். சரியா, எது உதிக்கும் அப்படின்னா தற்பரம். சிற்பரம் தான் இது, சிற்பரம் அது தற்பரம். சரியா, தற்பரம் அப்படிங்கிறது தனக்கு பரம், இந்த ஆன்மாவுக்கு தலைவனாகிய சிவம். சரியா, தற்பரம் என்பது என்னது, தனக்கு பரம், ஆன்மாவுக்கு பரமாகிய சிவம். சிற்பரம் என்பது சிவஞானம். சரியா, சிற்பரம் என்பது சிவஞானம், தற்பரம் என்பது சிவம். அப்போ உதிக்கும் தற்பரம் அப்படின்னா தனக்கு பரம், தனக்கு முதலாகிய அந்த சிவம், அந்த சிவமே ஆகி நாம் அவனோட சேர்ந்து, அதான் அவனே ஆகி நிற்கிறது. சரியா, ஏகனாகி நிற்கிறது.
அப்படி நிற்கிறதுனால அந்த நீங்காத நிற்றல் தான் எனது சாக்கிர அதீதம் அப்படின்னு சொல்றாரு. அப்பங்க சாக்கிரம் அதீதம் அப்படின்னா ரெண்டு சேர்க்கிறார். சரியா? சாக்கிரம்ங்கிறது ஒன்ன சொல்றாரு, அதீதம் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. சரியா? கிரம் அப்படின்னா நனவு. சாக்கிரம் அப்படின்னு சொல்றோம்ல, கிரம்னா என்னது? நனவு. எல்லா கருவியும் வேலை செய்கிறது. அதீதம் அப்படின்னா அது உயிர்ப்பு அடங்கல். அதீதம்னா என்னது? உயிர்ப்பு அடங்கல். உயிர்ப்பு அடங்கல் அப்படின்னா ஒரு கருவி வேலை செய்யாது. சாக்கிரம் கிரம்னா வேலை செய்யும், எல்லா கருவிகளோடு இருக்கிறது. சரியா? அதீதம் அப்படின்னா அது உயிர்ப்பு அடங்கல், அது வேலை செய்யாத நிலை. அப்ப வேலை செய்யும் வேலை செய்யாது ரெண்டையும் ஒன்று சேர்க்கிறார். சரியா? வேலை செய்யறது வேலை செய்யாத நிலை, ரெண்டு நிலையும் ஒன்று சொல்றார். சரியா? அப்போ கேவலம் அப்படின்னா கருவிகள் வேலை செய்யாது இருக்குது, சாக்கிரம் அப்படின்னா வேலை செய்யுது, கருவியெல்லாம் வேலை செய்யுது. அப்ப இங்க ரெண்டையும் சேர்த்து சரியா சாக்கிர அதீதம் அப்படின்னு சொல்றாரு. சரியா? ஐஸ்கிரீம்னா எப்படி இருக்கும்? நம்ம ஐஸ்கிரீம்னா எல்லாத்துக்கும் தெரியும், ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். சரியா? சூடான ஐஸ்கிரீம் அப்படின்னு நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? கேள்விப்பட்டிருக்கோமா? அது மாதிரி தான். இப்ப நம்ம கோல்டு காஃபி, காஃபின்னா நான் எப்படி குடிப்போம்? காஃபி டீ இதெல்லாம் குடிக்கிறதுனா எதுக்கு? நல்லா சூடா குடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. கோல்டு காஃபி ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறது. சரியா? ஆனால் அது காஃபி, ஆனால் குளிர்ச்சியாக இருக்கும். அது மாதிரி இங்கே கருவி இருக்கு, ஆனால் வேலை செய்யலை. ஆனால் நமக்கு என்ன ஆகலை? கேவலமும் நிகழலை அப்படின்னு சொல்றாரு. அதான் ரெண்டையும் சேர்த்து அதான் சொல்றாரு. அதான் சாக்கிர அதீதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரியா? இருக்குது, விளக்கு இருக்குது, ஆனால் நம்ம அதை உபயோகப்படுத்தலை. சரியா? ஆனா அது உபயோகப்படுத்தாததுனால நமக்கு என்ன வரல? இருட்டும் வரல, இருட்டும் வரல, ஆனா வெளிச்சத்துல இருக்கிறோம். அப்ப எப்படின்னா அதான் அந்த அருள் நிலையில நிற்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப உடம்பை சாராமல் இருப்பது, அருளை சார்ந்து நிற்பது, அதான் அதீதம். சாக்கிர அதீதம், உடம்போட இருந்து கொண்டே உடம்பை சாராமல் இருப்பது. இதுக்கு நிறைய வரலாறு இருக்குது. சரியா? நம்ம ரமண மகரிஷி வரலாறு பார்த்தோம் அப்படின்னா அவர் உடம்போட தான் இருந்தாரு, ஆனா உடம்பை நீங்கி இருந்தார். இந்த உலகத்துல தான் வாழ்ந்தாரு, நம்ம திருவண்ணாமலையில தான் வாழ்ந்தாரு, ஆனா அவருக்கு கையில கட்டி. சரியா? அப்ப மருத்துவர்கள்லாம் என்ன பண்றாங்க? வந்து அந்த கட்டியை அகற்றணும்னு சொல்லும் பொழுது மயக்க ஊசி போடணும், அப்பதான் உங்களுக்கு வலி தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா நீ ஒன்னும் ஊசிலாம் போட வேண்டாம், நீ வாட்டுக்கு அறுத்து எடுத்துட்டு போ அப்படின்னு கையை நீட்டுறாரு. ஆனா உடம்போட தான் இருக்காரு, அவர் அந்த வலியை உணரவில்லை. அப்ப அந்த உடம்புல இருந்து நீங்கி, உடம்பு நான் அல்ல, நான் என்பது இந்த உயிர் அப்படின்னு நிற்கிறார். அதான் உடம்புல இருந்து பிரிந்து நிற்பது. சரியா? உடம்போட இருந்து கொண்டே உடம்பை நீங்கி நிற்பது. இது ரமணருடைய வரலாறுல பார்க்கிறோம். அதே மாதிரி பிரம்மேந்திர சாமிகள், அவருடைய வரலாறுல நம்ம அதை பார்க்க முடியும். அந்த பிரம்மேந்திர சாமிகள் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் பெரிய மகரிஷி. சரியா? அவரு எப்படி இருப்பார்னா நிர்வாண கோலத்துல தான் இருப்பார். சரியா? நிர்வாண கோலத்துல தான் இருப்பார். அவருக்கு இந்த உடம்பு மேல பற்றே கிடையாது. அப்ப அவரு ஒரு நாள் அரண்மனை வழியா அந்த புறத்து வழியா போறாரு. அந்த புறத்துல யாரு இருப்பா? பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய இடம். அங்க யாரு மட்டும் போக முடியும்? ராஜா மட்டும் போக முடியும், வேற யாரும் அந்த பக்கம் போக முடியாது. அப்போ இவர் ஒரு நாள் அந்த பக்கமா போகிறாரு, அந்த புறத்து வழியா போகிறாரு. காவலாளி பார்க்கிறான், இவர் என்ன இப்படி நிர்வாணமா வேற இருக்கிறாரு, பெண்கள் இருக்கக்கூடிய பக்கமா போகிறாரே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்கிறாரு, கேட்கல. இவர் என்ன பண்றான்? உடனே தன்னுடைய உடைவாளை எடுத்து அப்படி வீசுறான், வெட்டுறான். அவருடைய ஒரு கை மட்டும் துண்டா விழுந்துருது. அவர் பாட்டுக்கு போகிறார், கை இங்க கிடக்குது, ஆனா அவர் பாட்டுக்கு போய்கொண்டே இருக்குது. சரியா? வலியே உணரல. அப்ப அவன் மறுபடியும் எதுக்க போய் நின்று, சாமி உங்க கை அங்க கிடக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த கையை எடுத்து ஒட்டிக்கிட்டு அப்பவும் அவர் பாட்டுக்கு போய்கொண்டே இருக்கின்றார். கை சேர்ந்துருது. அதான் அந்த உடம்பை விட்டு இருந்தாலும் நீங்கி இருந்து இருக்கிறது. சரியா? எந்த வலிகளையும் அறிவது இல்லை. அப்ப நாம அதுக்கு தான் பயிற்சி செய்யறோம். சரியா? இப்ப ஆனா நமக்கு அது முழுமையா பெறல, கை கூடல. அந்த பூஜையில செய்யறது அதுதான். இந்த உடம்ப என்ன பண்றோம்?
அருள் சரீரமா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் ஒவ்வொரு பூஜையிலையும் அனுஷ்டானமும் அதுதான், அருள் சரீரமா மாத்துறதுக்கு தான். நம்ம சிவ பூஜையும் அதுதான், நிர்வாணத்திலையும் அதுதான். சரியா? அப்போ ஒவ்வொரு நேரமும் நம்ம செய்ய, அதைத்தான் நம்ம பூஜைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுன்னு சொல்றது. அந்த அனுஷ்டானமா இருந்தாலும் சரி, பூஜையா இருந்தாலும் சரி, அது நியமமா செய்யணும். சும்மா கடமைக்குன்னு தொடச்சி போட்டுட்டு போறது அல்ல, அப்படிங்கிறத செய்யறது அதுதான். அப்ப அனுஷ்டானமே எவ்வளவு நேரம் செய்யணும்? 1 மணி நேரம் செய்யணும். ஏன் அப்படின்னா அந்த மூச்சு பயிற்சி முக்கியம். அது 36 முறை செய்யணும். ஆனா நம்ம 3 முறை செய்யறோம், இல்லைன்னா ஒரு தடவை செய்யறோம், இல்லைன்னா 11 தடவை, இப்படி நம்ம இஷ்டத்துக்கு செய்யறோம். செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கோம். எங்க போறோம்? இந்த உலகத்தை பார்த்து ஓடுறோம். நேரம் ஆயிருச்சு, பஸ்ஸை பிடிக்க நேரம் ஆயிருச்சு, வகுப்புக்கு நேரம் ஆயிருச்சு, ஆன்லைன்ல வந்துருவாங்க, 11 மணி ஆயிருச்சு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு நேரத்தை சரியாக பயன்படுத்த தெரியவில்லை என்று அர்த்தம். நேரத்தை சரியா பயன்படுத்த தெரியல. இப்ப 11 மணிக்கு வகுப்பு, அப்ப விறுவிறுன்னு செய்யறோம் அப்படின்னா முன்ன கட்டி உட்காரலன்னு அர்த்தம். நமக்கு ஒரு பூஜை எவ்வளவு நேரம்னு தெரியும். அனுஷ்டானம்னா கிட்டத்தட்ட 50 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம 10:30க்கு உட்கார்ந்துட்டு 11:30 ஆயிருமே, அப்ப 11 மணிக்கு வகுப்ப அப்படின்னா தொடச்சிட்டு தான் போட முடியும். அவசர கதியா தான் இருக்கும். அப்ப நமக்கு நேரத்தை பயன்படுத்த தெரியணும். அப்போ 9 மணிக்கு உட்கார்ந்தா 10 மணிக்கு நம்ம அந்த பூஜையை முடிப்போம். 10 மணிக்கு பிறகு அதுக்கு அடுத்து சாப்பிடலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு டீ ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடுறோம். அடுத்து ஒரு மெதுவா, சரியா, பதட்டம் இல்லாமல், சரியா. அப்ப அந்த நிலையில சாந்தமான ஒரு மனநிலையில வந்து உட்கார்ந்து பாடத்தை படிச்சோம் அப்படின்னா அது நமக்கு புரியும். இப்ப வகுப்புக்கு போறோம், சித்தாந்த வகுப்புக்கு போறோம். எத்தனை மணிக்கு வகுப்பு? 10 மணிக்கு. எத்தனை பேர் 9:30க்கு அந்த வகுப்புல போய் உட்கார்ந்து இருக்கிறோம்? ஆசிரியர் வரம் என்ன? அது எல்லாம் கேட்கவே கூடாது, கேள்விக்குறி. அதெல்லாம் கேட்கவே கூடாது. அந்த நிலையில தான் நம்ம இருக்கிறோம். எத்தனை பேர் வாரோம்? 10 மணிக்கு வாரோம், 10:15க்கு வாரோம், 10:30க்கு வாரோம், 11, 11:30 இருக்கா இல்லையா? அப்போ எப்படி புரியும்? பெருமான் எப்படி புரிய வைப்பாரு? ஒண்ணு அதுல ஆர்வம் இல்லை, ஏதோ நேரத்துக்கு போறோம், டைம் பாஸ்க்கு போறது மாதிரி ஆயிருது. சரியா? அடுத்து அவசர அவசரமா போறோம், வியாவிருத்தி, பரபரப்பு. அப்படி இருந்தா படிக்க முடியுமா? நம்ம என்ன படிக்கிறோம்? ஒவ்வொரு நூல்லையும் படிச்சுக்கிட்டே வரோம். திருவருட்பயன்ல என்ன படிச்சோம்? பரப்பு அமைந்து கேண்மின் அப்படின்னு படிக்கிறோம். பரபரப்பு இல்லாம இருந்து படிக்கணும்னு. அப்ப சாந்தமான மனநிலையில இருக்கணும். ஓடுறது, பஸ் இறங்கி இருந்தாலும் விறுவிறு விறுவிறுன்னு ஓடி போய் இருந்து படிக்கணும்னு நினைக்கிறோம். நடக்காது. பெருமான் அதெல்லாம் கொடுக்க மாட்டாரு. நீங்க நினைச்சுக்கிடலாம் நம்ம சித்தாந்த வகுப்புக்கு போகணும் அப்படின்னு. சும்மா உடல் மட்டும்தான் அங்க இருக்கும், அறிவு அங்க போய் வேலை செய்யாது. அப்ப நமக்கு மனதுல முதல்ல மனதை கட்டுப்படுத்த தெரியணும். மனம் அலைபாயக்கூடாது. அதான் மனத்தை என்ன சொல்றோம்? அது சதாகதி உடைத்தது, எப்பவும் அங்கங்க போய்கிட்டு தான் இருக்கும். அதை கட்டுப்படுத்துவதுக்கு தான் அந்த மூச்சு பயிற்சி. சரியா? காற்றை விட வேகம் கூடுனது மனம். அப்ப அந்த காற்றை கட்டுப்படுத்தும் பொழுது மனம் கட்டுப்படும். அதுக்காக தான் அதை பயிற்சி செய்யறோம். ஆனா மூச்சு பயிற்சி செய்யாம திருநீரை மட்டும் பூசிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம்னா ஏதாவது சித்திக்குமா? அந்த உடம்புல ஏதாவது மாற்றம் நிகழுமா? ஒரு மாற்றமும் நிகழாது. நீங்க நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்து, எத்தனை ஜென்மத்துல தீட்சை எடுத்து என்ன செஞ்சாலும் சரி, அதை சரியா செய்யலைன்னா உடம்புல மாற்றமே நடக்காது. உடம்புல மாற்றமே நடக்கலை அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் வீண் தான். சரியா? அதனாலதான் அதை முறையா செய்யணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப அதுக்கு தானே நம்ம முயற்சி பண்றோம். இந்த மாதிரி நிலைகளுக்கு நம்ம வரணுங்கிறது தான். அந்த ரமண மகரிஷி மாதிரியும் இந்த பிரம்மேந்திரா சாமி மாதிரிலாம் நம்ம நிலை மாறணும். ஐயோ பூஜையில உட்கார்ந்தாலே முட்டு வலிக்கு, கால் வலிக்கு, குறுக்கு வலிக்கு, வகுப்புல உட்கார முடியல, அங்கன்னைக்கு நீட்டுதோம், அங்கன்னைக்கு மடக்குதோம், இருக்கா இல்லையா? அப்ப நம்ம ஒழுங்கா செய்யலன்னு. அதனாலதான் சேரமான் பெருமான் சொல்றாரு அவருடைய வரலாறுல, பெருமானே நான் பூஜை செய்வது சரி அப்படின்னா நீ எனக்கு சிலம்பொலி கொடுக்கணும், நீ ஏத்துக்கிட்டன்னு அர்த்தம். நம்ம என்னைக்காவது அப்படி கேட்கிறோமா? அனுஷ்டானம் செய்யறோம், சரியா, பெருமானே நான் செஞ்ச அனுஷ்டானம் சரியா இல்லையான்னு நினைச்சு பார்த்திருப்போமா? பெருமான்கிட்ட கேட்டிருப்போமா, நான் செஞ்சது சரியாப்பா, நீ இதை ஏத்துக்கிட்டியா அப்படின்னு கூட நினைச்சு பார்த்திருப்போமான்னா அது சந்தேகம். புரியுதா? அப்போ
செய்யறதை முறைப்படி செய்யணும், 100% முழுமையாக செய்யணுங்கிற எண்ணம் முதல்ல வரணும். அப்படி வந்தால்தான் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் மாறும். நம்ம உடம்புக்குள்ள அதெல்லாம் மாற்றம் கொடுக்கும். அந்த காற்று போய் என்னென்ன வேலை செய்யணுமோ அது அது அந்தந்த இடங்களை போய் இயக்கும். சரியா? அந்தந்த ஆதாரங்களை இயக்கி நம்மளை முக்காலமும் உணர வைக்கும். அது அல்லாமல் நம்ம சும்மா திருநீர் பூசுறதுனாலையோ இல்லை உட்கார்ந்து எந்திரிச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு வர்றதுனாலே அப்படிங்கிறதெல்லாம் நிகழாது. சரியா? அந்தந்த ஆதாரங்களை நம்ம தொடணும், தொடுவதற்கு முயற்சி செய்யணும். அப்போ முதல்ல அந்த நேரத்தை கடைபிடிக்க தெரியணும். அந்த அதுக்கு தான் அந்த நேரங்கிறது ரொம்ப முக்கியம். அது நீங்கள் மருத்துவ துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும். இதில் யாராவது நர்ஸாகவோ இல்லை டாக்டராகவோ யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். ஏன்னா ஒரு செகண்டில் அந்த உயிர் போயிடும். சரியா? அது காலதாமதம்ங்கிறது அவங்களுக்கு ரொம்ப தெரியும். காலதாமதிக்க கூடாது, ஒவ்வொரு கணப்பொழுதையும் அவங்க ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. அதை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த உயிர் போயிடும். போயிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு, மறுபடியும் காப்பாற்றவே முடியாது. அப்போ அந்த உடம்பு போனது தான். அப்போ அந்த உடம்பு இருக்கும்போது தான் நம்ம இதெல்லாம் செய்ய முடியும். உடம்பை விட்டுட்டோம்னா செய்யவே முடியாது. அப்போ அதுக்குத்தான் நம்ம இந்த முயற்சியெல்லாம் செய்கிறோம். சரியா? அப்போ அந்த உடலும் உயிரும் வேறு வேறா நிற்கிற நிலைக்கு கொண்டுட்டு வராரு. அதுதான் அதீதம் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அதான் திருவருட்பயன் 91 சொல்றாரு, ஓங்கு உணர்வின் உள் அடங்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க தூங்குவர் மற்ற ஏது உண்டு சொல். சரி, அப்ப இந்த உடம்பு இருந்தாலும் அவர்களெல்லாம் எப்படி இருக்காங்க? உடம்ப சாராம இருக்கிறாங்க. அவங்க தூங்குறாங்க. நம்ம தூங்குற தூக்கம் வேற, அவங்க தூங்குற தூக்கம் வேற. அவங்க தூங்குறது அறிதுயில். சரியா? பெருமானை அறிந்து கொண்டே தூங்குவது. நம்ம தூங்குவது அறியாமை தூங்குவது. நம்ம தூங்கும்போது எதையாவது அறியிறோமா? ஒன்னே அறியறது கிடையாது. கொரட்டை அப்படி சத்தம் போடுறோம். சரியா? கொரட்டை விட்டு தூங்குறோம். இல்லைன்னா அலாரம் அடித்தாலும் கூட எந்திக்கிறதே கிடையாது, மறுபடியும் தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த சத்தமே காதில் விழுவது கிடையாது. அப்போ நம்ம எல்லாம் என்னவது, இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்துலலாம், எருவ மாட்டில் மழை பெஞ்சது மாதிரி அப்படின்னு. அதுக்கு தெரியவே தெரியாது. அப்படிதான் நம்மளுடைய நிலை இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா நம்ம பாசத்தை பற்றி நிற்கிறோம், நம்ம சிவத்தை இன்னும் பற்றல அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அதீத நிலைக்கு நம்மளும் என்ன ஆகணும்? மாறணும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நூல்களை எல்லாம் படிக்கிறோம். ஒவ்வொரு இப்போ நம்ம குழந்தைகள் எப்படி வளர்க்குறோம்? பெரியவர்களை பார்த்து வளர்க்குறோம். பெரியவர்களை பார்த்து தான் நம்ம இந்த குழந்தைகளை எல்லாம் வளர்க்குறோம். சொல்கிறோம், வகுப்பில் படிக்கிறோம், குழந்தைங்களும் படிக்குது. சரியா? நல்லா படிக்கலைன்னா என்ன சொல்கிறீங்க? அவன் எப்படி படிக்கிறான்? முதல் மார்க் எடுக்கிறவனை எடுத்து காட்டுறீங்க. அவன் மட்டும் படிக்கிறான், அவனுக்கும் உங்கள் ஆசிரியர் தான் சொல்லி கொடுக்குறாரு. அவ்வளோ பேரும் இருக்கிறாங்க. அவன் படிக்கிறான், அவனுக்கும் சொல்லிக் கொடுக்குறது ஆசிரியர் ஒன்று தான், உனக்கும் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் ஒன்று தான், ஒரே மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குறாரு. ஆனால் அவன் மட்டும் எப்படி படிக்கிறான்? நீ ஏன் படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு ஒரு முன் உதாரணம் சொல்கிறோம். சொல்கிறோமா இல்லையா? நல்லா படிக்கிற மாணவர்களை வைத்து நீ அது மாதிரி படிப்பா, அப்படி இரு இப்படி இருன்னு நம்ம முன் உதாரணங்கள் எல்லாம் சொல்கிறோம். அப்போ நம்ம இங்கே சித்தாந்தம் எதுக்கு படிக்கிறோம்? இந்த மாதிரி நிலைக்கு மாறணும் அப்படின்னு. அதுக்கு முன் உதாரணங்கள் தான் நம்மளுடைய 63 நாயன்மார்களுடைய வரலாறை படிக்கிறோம். நமக்கு இந்த புறச்சந்தான குறவர்கள் கொடுத்த இந்த நூல்களில் சித்தாந்த நூல்கள் 14 நூல் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு, அந்த நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்போ நம்ம எடுத்துக்காட்டு இருக்குது, அந்த வரலாறு புராணங்களில் உள்ளது. சரியா? அப்படி நமக்கு ஒவ்வொருத்தரும் கண் கூட இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் நாம் என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? நம்ம பிள்ளைங்க எப்படி மறுபடியும் படிக்காம அதெல்லாம் எடுத்துக்கிடாம இருக்குதோ அது மாதிரி தான் நம்மளும் அதை எடுத்துக்கிடாம இருந்துக்கிடுறோம். சரியா? அவங்கள பார்த்து படித்தாலும் ஒரு படிப்புங்கிறதுக்கு தான் படிக்கிறோமே தவிர அதை என்ன பண்ணவில்லை, நம்ம அனுபவிக்கவில்லை. சரியா? அப்போ இவங்கெல்லாம் இப்படி செஞ்சுருக்கிறாங்க, நம்ம ஏன் பெருமான்கிட்ட கேட்கக்கூடாது, நம்ம ஏன் பெருமான்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு வரணும். சரியா? வந்து பேசணும், அனுபவிக்கணும், அந்த நிலைக்கு மாறணும். அப்போ அதுக்கு நேரம் வேணும். சரியா? சும்மா 20 நிமிஷத்துலையோ 10 நிமிஷத்துலையோ அனுஷ்டானமோ பூஜையோ எல்லாம் முடிச்சுட்டு போகிறது பேர் என்ன கிடையாது, பூஜை கிடையாது. அப்போ அதுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்துக்கு நாம் அழுந்தணும் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறாரு. சரியா? அதுதான் என்னது,
இந்த அதீதம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இதை நம்ம சாக்கிர அதீதம் அப்படின்னு சொல்றாரு. இது சிவஞான சித்தியார்ல நிறைய இடத்துல அதிகமா பேசப்பட்டு இருக்கிறது. சரியா, சாக்கிர அதீதத்தை நிக்கிறவங்கள அதுல சொல்றாரு. சரியா, நிறைய இடத்துல அதை சொல்றாரு. அப்ப அந்த அடியார்கள் அப்படி அந்த சாக்கிர அதீதத்துல நிக்கிறாங்க அப்படின்னு, அதான் சிவமே ஆகி நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் சாக்கிர அதீதம். பராவு சிவன். சரியா, என்ன சிவன்? பராவு சிவன். அவர் நடமாடக்கூடிய சிவன், இவர்கள் நடமாடக்கூடிய சிவன். அவன் நடமாடும் சிவன். சரியா, நடம் ஆடும் சிவன், இவர்கள் நடமாடும் சிவன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாரு. சரி, இதுக்கு அடுத்து இந்த கருவிகளை ஒடுக்குவதற்கு உபாயம் சொல்றாரு. இந்த பாச ஞானத்தை எப்படி நீக்கலாம் அப்படின்னு அதுக்கு உபாயங்கள் சொல்றார். சரியா, சொல்றார். ஒடுங்கிடா கரணம் தாமே ஒடுங்குமாறு உணர்ந்து ஒடுக்க ஒடுங்கிடும் எண்ணில் நின்றது ஒடுங்கிடா. கரணம் எல்லாம் ஒடுங்கிட ஒடுங்க உள்ள உணர்வுதான் ஒளியும். வேறாய் ஒடுங்கிடின் அன்றி மற்ற உண்மையை உணரொணாதே. இது நமக்கு பாடலா சொல்லி இருக்கிறாரு. இதனுடைய பதவுரையை பார்க்கலாம். கரணம் அப்படின்னா இது இந்த தத்துவங்கள், அது சடமா இருக்கிறதுனால தானே தாமாகவே ஒடுங்கிடா, அது தானாகவே என்ன பண்ண மாட்டாது, ஒடுங்க மாட்டாது. ஒடுங்குமாறு அந்த ஒடுங்கும் முறையை உணர்ந்து நாம அறிந்து ஒடுக்க, அதை ஒடுக்கினால் ஒடுங்கிடும் எண்ணில், அதெல்லாம் ஒடுங்கிடும் அப்படின்னு சொன்னால் நின்றது. சரியா, என்னது நின்றது அப்படின்னா அந்த நிற்பதாகிய அந்த இச்சா ஞான கிரியைகள் ஒடுங்கிடா, அது என்னவாகாது, ஒடுங்க மாட்டாது. கரணம் எல்லாம், இந்த கருவிகள் எல்லாம் ஒடுங்கிட ஒடுங்கும்படி, ஒடுங்க நான் ஒடுங்குவேன் ஒடுக்கிடுவேன் அப்படின்னு சொன்னால் உள்ள அந்த நமக்கு இருக்கக்கூடிய உள்ள நமக்குள்ள உணர்வுதான் ஒளியும், அறிவுதான் என்ன பண்ணும், கெட்டு போகும். ஏன் அப்படின்னா அந்த கரணம் ஒடுங்கி சிவனை தரிசிப்பது எப்படி அப்படின்னா வேறாய் அந்த கருவிகள் உனக்கு அந்நியமாகும்படி ஒடுங்கிடின் அன்றி, ஒடுங்கிடின் அன்றி. சரியா, நமக்கு தரிசனமான ஞானத்தில் உன் தன்மை சீவியாதபடி ஒடுங்கி, நம்மளுடைய தன்மை என்ன பண்ணக்கூடாது, அதுல முனைத்து நிக்க கூடாது. அப்படி ஒடுங்கி நின்றால் ஒளிந்து அந்த உண்மையை, சரியா, அந்த சிவத்தை உணர ஒண்ணாது, தரிசிக்க முடியாது அப்படின்னு சொல்ற. அப்ப ஒடுங்கிடா கரணம் தாமே ஒடுங்குமாறு உணர்ந்து ஒடுக்க ஒடுங்கிடும் எண்ணில் நின்றது ஒடுங்கிடா. இந்த கருவிகள் எல்லாம் ஞானிகள் நீங்கி நிக்கிறாங்க. சரி, அந்த கருவிகளை எல்லாம் ஞானிகள் நீங்கி நிக்கிறாங்க. நம்ம இத கடந்த பாட்டிலே பார்த்தோம். சரியா, ஞானிகள் எல்லாமே நீங்கி நிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். கருவிகள் எல்லாம் ஒடுங்கு அப்படின்னு சொன்னா ஒடுங்காது. ஏன் ஒடுங்காது? ஏன் அப்படின்னா அது எல்லாம் யாருடைய வசத்துல இல்ல, நம்ம வசத்துல இல்ல. நம்ம இதை ஏற்கனவே சிவஞான போதத்துல பார்த்திருக்கிறோம். சரியா, நாம் அல்ல இந்திரியம் நம் வழியில் அல்ல, பார்த்திருக்கோமா இல்லையா? ஆமா. சரியா, எல்லாமே பெருமானுடைய வசத்துல இருக்கக்கூடியது. எல்லாமே யார் வசத்துல இருக்கக்கூடியது? பெருமானுடைய வசத்துல இருக்கக்கூடியது, நம்மளுடைய வசத்துல இல்ல. அதனால நாம ஒடுங்கு, அதை ஒடுக்கிறலாம் அப்படின்னு நினைச்சா அதெல்லாம் ஒடுங்காது. சரியா, காது கேட்காம இரு அப்படின்னா கேட்காம இருக்குமா? அது கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். சரியா, நம்ம வகுப்புல பேசாதீங்க அப்படின்னா பேசாம இருக்கிறாங்களா? இருக்கிறாங்களா இல்லையா? எப்பவும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. சரியா, அது மாதிரிதான் சொன்னா அது கேட்காது. அப்ப நம்ம எப்படி அத ஒடுக்கணும் அப்படின்னா
நம்மளா ஒடுக்க முடியுமா அப்படின்னா ஒடுக்க முடியாது. ஒடுங்கிடா கரணம் தாமே, அது தானா ஒடுங்குமா அப்படின்னா அதுவும் ஒடுங்காது. சரியா? ஆனா அதுக்கு ஒடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா ஒடுங்குமாறு உணர்ந்து ஒடுக்க ஒடுங்கிடும். ஒடுங்குமாறு உணர்ந்து ஒடுக்க ஒடுங்கிடும். அப்ப ஒடுங்குமாறு உணர்ந்து ஒடுக்க, அப்ப தெரிஞ்சு ஒடுங்கணும். சரியா? தெரிந்து ஒடுங்கணும். அப்ப அது யாருக்கு தெரியும் அப்படின்னா சிவபெருமான் சொல்லி இருக்கிறார். சரியா? அந்த கருவியை கொடுத்தவர் தான் சொல்லி இருக்கிறார் எப்படி ஒடுங்கணும் அப்படின்னு. சரியா? அது சித்தியார் 10ஆம் நூற்பாவுல 2வது அதிகரணத்துல முதல் பாட்டுல சொல்றாரு, 306வது பாட்டுல சொல்றாரு. சரியா? இந்திரியம் என்னை பற்றி நின்ற என் வசத்தில் இசையாதே தன் வசத்தே என்னை ஈர்ப்பது இவற்றை தந்தவன் தன் ஆணை வழி நின்றிடலால் என்றும் தான் அறிந்திட்டு இவற்றினோடும் தனையுடையான் தாள்கள் வந்தனை செய்து இவற்றின் வலி அருளினால் வாட்டி. சரியா? அருளினால் வாட்டி வாற்றம் இன்றி இருந்திடவும் வரும் செயல்கள் உண்டேல் முந்தனுடைய செயல் என்று முடித்து ஒழுக வினைகள் மூளா அங்கு ஆளாகி மீளான் அன்றே அப்படின்னு அந்த 306வது பாட்டு சித்தியார்ல உள்ளத சொல்றாரு. அப்போ கருவிக்கும் நமக்கும் தலைவனா இருக்கிறது யாரு? சிவபெருமான் தான். சரியா? நமக்கும் தலைவன் சிவபெருமான் தான், அந்த கருவிகளுக்கு தலைவனும் சிவபெருமான் தான். கருவிகளை இயக்குவதும் சிவபெருமான் தான், நம்மை செலுத்துறவனும் சிவபெருமான் தான். அப்போ ரெண்டுக்குமே யாருதான்? சிவபெருமான் தான். அப்ப கருவிகளை செலுத்துறதும் யாரு? சிவபெருமான். நம்மளை செலுத்துறது யாரு? சிவபெருமான். அப்ப அவன் சொன்னபடி கேட்டு நடந்தால் அது அடங்கும். சரியா? நாம கருவி நம்ம சொல்படிலாம் கேட்காது. சரியா? அப்ப அவனுக்கு அடிமையாகிட்டா, அவனுக்கு அடங்கிட்டோம் அப்படின்னா இது என்ன ஆயிரும்? நமக்கு அடிமையாகி விடும். சரியா? அதான் இவற்றினோடு தனையுடையான் தாள்கள் வந்து அணை செய்து. அப்ப தாள்கள் வந்து அணை செய்து, அப்ப அவன்கிட்ட போய் அடங்கணும். சரியா? அப்படி அடங்கியாச்சு அப்படின்னா அந்த வினைகளை எல்லாம் சரியா யார் என்ன செய்வான்னா அருளால் வாட்டி. சரியா? யாரு வாட்டுவா? அருளால் வாட்டு. நம்மளால அதை என்ன பண்ண முடியாது? வாட்ட முடியாது. அப்ப வாட்டமின்றி நின்றிடவும், தான் வாட்டமின்றி நின்றிடவும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அருளால வாட்டணும். சரியா? நம்மளால என்ன பண்ண முடியாது? ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படி வாட்டி அது எல்லாம் யாருடைய செயல்? இதுவும் முந்தனுடைய செயல் என்று. அப்ப நான் வாட்டிட்டேன், அருள் வாட்டிட்டேன், அதெல்லாம் அருள் வந்து உங்களுக்கு வாட்ட வைக்கிறாரு, அருள் மூலமாக வாட்ட வைக்கிறாரு. சரியா? அப்ப எல்லாத்தையுமே அவர் ஒவ்வொருத்தர் மூலமா இயக்கி செய்யறாரு. அப்ப இது எல்லாம் யாருடைய செயல்? எல்லாம் பெருமானுடைய செயல் அப்படின்னு நிக்கணும். அதான் இதுவும் முந்தனுடைய செயல் என்று அப்படின்னு. அப்ப எல்லாத்தையும் பெருமானிடத்துல ஒப்படைச்சிட்டு நின்றால் சரியா நமக்கு என்ன ஆகாது? இந்த வினைகள் வந்து தாக்காது. இந்த கருவிகள் எல்லாம் நம்மளே அடக்காது. கருவிகள் எல்லாம் அடக்காது. சரியா? அதெல்லாம் பெருமானுக்கு அடக்கி கொள்ளும். அதான் திருமூலர் சொல்லுவாரு, அஞ்சும் அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார். சரியா? இதெல்லாம் அடக்கு அடக்குன்னு சொல்லுறவங்க எல்லாம் அறிவில்லாதவர்கள். அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கில்லை. சரியா? இந்த அஞ்ச அடக்குறதுக்கு அமரர்கள் கூட இல்லைங்கிறாரு. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாம் யாரு? ஆறறிவு. சரியா? நம்ம எல்லாம் மனிதர்கள் சகலர். சரியா? சகல நோயோட இருக்கிறோம். ஆனா அவர்கள் யாரு? ஏழறிவு. தேவர்கள் எல்லாம் ஏழறிவுன்னு சொல்றோம். அமரர்கள் அவங்க எப்பவுமே பெருமானை சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். சரியா? அதான் இமையோர்கள்னு சொல்றோம். இமையோர்கள்னா என்னது? கண்ணை இமைக்கிறது இல்லைன்னு அர்த்தம். சரியா? நம்ம கண்ணை மூடி மூடி முழிக்கிறோம், அவங்க கண்ணை மூடி மூடி முழிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. சரியா? கண் என்பது அறிவை குறித்தது. அப்ப அவங்க அறிவுல பெருமான நினைக்காம இருக்க மாட்டாங்க. நினைக்காம இருந்துட்டோம்னா மூடிட்டோம்னு அர்த்தம். சரியா? அறிவு மறைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இப்ப நம்ம கண்ணை மூடுறது இந்த கண் மறைக்கப்பட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அங்க இமையோர் அப்படிங்கிறது வந்து
அறிவுல. சரியா, அவங்க பெருமானை நினைத்து கொண்டே இருப்பவர்கள். அப்படிப்பட்டவங்களாலே அடக்க முடியலையா? ஏன் அப்படின்னா அவர்களுக்கு தலைவர் யாரு? இந்திரன். அவன் தன்னுடைய 5 உறுப்புகளையும் அடக்காம தான் இங்க வந்தான். சரியா, அகலிகை ஈட்டுத்தல். அதுதான் சொல்றேன். அப்படி 5 அடக்கும் அமரரும் அங்கில்லை. அங்கேயே அங்க இல்ல அப்படின்னா இங்க அடக்காம இருக்க முடியுமா? அடக்க முடியுமா அப்படின்னா முடியாதுன்னு அர்த்தம். சரியா, பூனைக்கே பயப்படுவான் அப்படின்னா அவன் புலிய கண்டாலும் பயப்படுவான்னு அர்த்தம். புரியுதா? அப்ப அங்கே அடக்க முடியலன்னா இங்கேயும் யாராலையும் என்ன பண்ண முடியாது? அடக்க முடியாதுன்னு அர்த்தம். 5 அடக்கில் அசேதனமாம் என்றிட்டு 5 அடக்கா அறிவு அறிந்தேனே. இந்த 5 அடக்காமலே அந்த அறிவு அறிந்தேன். அதான் பெருமானிடத்துல அடங்குவது. சரியா, இந்த மனவளக்கலை சரியா போடுறாங்களா இல்லையா? யோகா பயிற்சி அதெல்லாம் வீணான செயல். நேரம் தான் வீணா போகும். பெருமான்ற மனத்தை செலுத்தணும். சரியா, பூஜையை செய்யணும்னு சொல்றாரு. பூஜையை செஞ்சீங்கன்னா இது தன்னால அடங்கிரும் அப்படின்னு சொல்றாரு. என்னில் நின்றது ஒடுங்கிடா கரணம் எல்லாம் ஒடுங்கிட ஒடுங்க உள்ள உணர்வுதான் ஒளியும். இந்த கருவிகள் எல்லாம் நமக்கு போக போக என்ன ஆகும்? அறிவு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி இருள் தான் வரும். ஆனா இங்க அப்படி ஆகல. எப்படி ஒடுக்கணும் அப்படின்னா வேறாய் ஒடுங்கிடின் அன்றி மற்ற உண்மையை உணரோனாதே. சரியா, இப்ப இந்த கருவிகள் எல்லாம் நம்மன்னு நினைச்சு ஒடுக்க கூடாது. இந்த கருவிகள் நம்ம கிடையாது. சரியா, கருவிகள் நாம் அல்ல. அப்படி நினைச்சிட்டோம் அப்படின்னா இருட்டு வந்துரும். நம்ம அருள்ல ஒடுங்கணும். பெருமானிடத்தில் ஒடுங்கி அருளில் நின்று கொண்டு இதை வேறா பார்க்கணும். அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இருள் வராது. சரியா, அதான் 8ஆம் நுட்ப 4ஆம் அதிகரணத்துல அந்த மேற்கோள் சொல்றார். இனி இவ்வான்மா தன்னை இந்திரியத்தின் வேறாவான் காணவே தமது முதல் சீவாதத்தை அணையும் என்றது. அப்போ ஆன்மா தன்னை இந்திரியத்தின் வேறாவான், இந்த இந்திரியங்கள் எல்லாம் வேற அப்படின்னு காணவே, அப்படி நினைச்சிட்டான் அப்படின்னா தனது முதல் சீவாதத்தை அணையும், திருவடியை போய் அணைய முடியும். சரியா, அதான் மாணிக்கவாசகர் சொல்வார், இந்திரியத்தின் மயங்கி இறப்பதற்கே காரணமாய். இந்த இந்திரியத்துல மயங்கிட்டோம் அப்படின்னா இறந்துதான் போவோம். சரியா, அப்ப இந்த இந்திரியத்தை விட்டு வேற மாறணும். அப்படி மாறிட்டோம் அப்படின்னா முதல் சீவாதத்தை அணையும். சரியா, அப்படித்தான் நிக்கணும். அப்ப அருளை பற்றி கொண்டு இதை விடணும். அப்ப அருளை பற்றணும் அப்படின்னா தினமும் பூசை செய்யணும். சரியா, சிவ பூஜனை செய்யணும். அப்ப அனுஷ்டானம் மட்டும் செஞ்சா போதாது, பூசனையும் செய்யணும். அந்த பூசனை செய்யறதுதான் என்னது, நமக்கு வேறாக இந்த உடம்ப விட்டு வேறா நிக்கிறதுக்கு தகுதியை தரும் அப்படின்னு சொல்றது. சரியா, அப்ப அவனுடைய ஞானத்தை கொண்டு அவனுடைய அருளை கொண்டு நின்று நாம என்ன பண்ணணும், இத விளக்கணும். அத நமக்கு வினாவெண்பாவலையும் சொல்லுவார். சரியா, சிற்றறிவு முன் சிதையில் சேர்வார் என்றாம், சிறிது மற்ற அதனில் நிற்கில் அருள் மண்ணாவாம், துற்றமுகில் மின்கொண்ட சோலைவியன் மருதை சம்பந்தா என்கொண்டு காண்பேனேன் யான் அப்படின்னு சொல்றாரு. சிற்றறிவு முன் சிதையில் சேர்வார் என்றான். இந்த சிற்றறிவை கொண்டு நம்ம என்ன பண்ண முடியாது, பெருமானை அடையவே முடியாது. சரியா, அப்ப இது எல்லாம் எதுக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா அந்த கருவிகள் எல்லாம் தெப்பம். இத கொடுத்து என்ன பண்ணணும், நீந்தி கரை சேரணும். இதையே நாம் இன்பம் நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம இதை வச்சு தவம் செய்யணும். இதை வச்சு என்ன செய்யணும், தவம் செய்யணும். அப்ப அந்த தவம் செய்ய செய்ய நமக்கு கரை தென்படும். சரியா, பிறவி கரை. சரியா, இந்த பிறவி இனிமேல் வராது அப்படிங்கிற அந்த கரை, முக்தி கரை தென்படும். அப்ப இத என்ன பண்ணணும், தவம் செய்யணும். அவம் செய்வதற்கு இதை பயன்படுத்த கூடாது. அப்ப இதை வச்சு என்ன பண்ணணும், ஒடுக்கணும்னு நினைச்சா ஒடுங்க முடியாது. சரியா, நம்ம பெருமானுக்குள்ள அடங்கணும். அடங்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாம் நம்மள என்ன பண்ணாது, வலித்து நிக்காது. சரியா, அப்ப நமக்கு இத அடங்கணும் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அடக்க முடியாது.
அப்ப அந்த மனவள கலையில எல்லாம் போய் என்ன பண்ணுவாங்க, மனதை அடக்கக்கூடிய பயிற்சி. எந்த பயிற்சியிலே மனதால அடக்க முடியாது. மனதை அடக்கணும் அப்படின்னா தீட்சை எடுத்து அனுஷ்டானம் சரியாக செய்து சிவபூஜனை செய்தால் நமக்கு முக்தி கரையை இங்க இருந்துகிட்டு அப்படி எட்டி பார்க்கலாம், தெரியும். அந்ததான் இருக்கு முக்தி கரை, சரி போயிடலாம் அப்படின்னு உறுதியாக நம்மளால சொல்ல முடியும். அப்படின்னா இது யார் வழி? நமக்கு இந்த குருமார்கள் வழியில நின்னு பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக முக்தி கரை தெரிவது உறுதி. இத அடியேன் சொல்லல, நமக்கு உண்மை விளக்க ஆசிரியர், சரியா, எத்தனையோ பாடல்கள்ல நேரடியா அவர் சொல்லவே இல்லை இதுதான் முக்தி இதுதான் அப்படின்னு சொல்லவே இல்லை, இதுதான் பூசணைன்னு சொல்லல. ஆனா நம்ம உண்மை விளக்கம் படிக்கும் போது பார்த்தோம், இந்த இடத்துல இது பூசணையை சொல்கின்றார், சரியா, அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல ஒரு 4-5 இடத்துல அதுல பார்த்தோம். அதே மாதிரிதான் உமாபதி சிவமும் சொல்றாரு, இது நீங்க பூசணை செய்யுங்கன்னு இந்த இடத்துல சொல்லி இருக்கிறாரான்னா சொல்லல. அப்ப இந்த அடக்குதல் அப்படிங்கிறது என்னது, எதுல அடக்குவது, எப்படி அடக்குவது அப்படிங்கிற வித்தியாசம் நமக்கு தெரியணும். அதை தெரிந்து உணர்ந்து நாம் அந்த பூசணையை சரியாக செய்தோம் என்றால் பெருமானிடத்தில் அடங்கி அந்த முக்தி கரையை அடையலாம் அப்படின்னு இத்தனை நேரமும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி இன்றைய உரையை அடியேன் நிறைவு செய்கின்றேன். வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும் கூறி அடுத்த அமர்வுல அந்த பசுஞானத்தை எப்படி நீக்கலாம், அதுக்கு உபாயம் எப்படி சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிறத அடுத்த அமர்வுல இருந்து சிந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வே ஏரிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வளாது பெய்கமலி வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் எண்ணை பயில்வாமை மெய்கண்டான் சன்னதிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ்குரு நம சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடோடி தலைகமாதோ திரு